من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பணித்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லோரும் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த அரிய சந்தர்ப்பத்தில் இங்கே சொல்லப்படுகின்ற செய்திகளை சொல்லுகின்ற நானும் கேட்கின்ற நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு என்றென்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய செய்திக்குள் நுழைகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் 1446 ஹிஜ்ரி ரபியுல் அவ்வல் மாதத்திலே இருக்கிறோம். இந்த மாதத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்ற வரலாற்று குறிப்பில்லாத ஒரு அடிப்படையை நம்பிக்கையாக வைத்து இறந்த தினம் ரபியுல் அவ்வல் மாதம் என்பது கன்ஃபார்மாக இருக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ் பிறந்தது ரபியுல் அவ்வல் மாதமா, அதில் கருத்து வேறுபாடு இருக்குது. ரஜப் மாதம்ன்றாங்க, சில பேர் ஜமாத்துல் அவ்வல் அப்படிங்கிறாங்க. இப்படி வரலாற்றில் குறிப்பிடப்படாத ஒன்றை அடிப்படையாக வைத்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தினத்தில் பிறந்தார்கள், இந்த மாதத்தில் பிறந்தார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது, அந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் முதல் 12 நாட்களை புனிதமாக கருதி அந்த நாட்களில் அவர்களுடைய புகழை ஒன்று கூடி அமர்ந்து பள்ளி வாயில்களிலும் வீடுகளிலும் மௌலிது என்ற பெயரில் அதை அவர்களுடைய புகழை பாடுவது என்பதின் அடிப்படையில் நம்மில், அதாவது முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் இந்த காரியத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, திருமறை குர்ஆன் அரபி மொழியில் இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய மொழி அரபி மொழி. அவர்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் பதியப்பட்ட மொழி அரபி மொழி என்பதின் அடிப்படையில் மௌலிது என்ற அந்த கவிதை வரிகளும் அரபி மொழியில் இருக்கிறது. எனவே அதற்கு புனிதத்துவம் இருக்கிறது என்று அறியாமை காரணமாக அதை இப்படி புனிதம் இருக்கிறது என்று விளங்கிக் கொண்டு அதில் சொல்லப்பட்ட அந்த வரிகளை
பாடலாக பாடிக்கொண்டு அதனால் எங்களுக்கு பரக்கத்து கிடைக்கும், அதனால் அல்லாஹ்வுடைய தூதரின் அருள் கிடைக்கும் என்றெல்லாம் நம்பிக்கை கொண்டு இந்த ஒரு செயலை வணக்கமாக கருதி செயல்படுகின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். அந்த அரபி மொழியில் அந்த வரிகளை அதை ஓதுகின்ற மக்கள், அதை படிக்கின்ற அந்த மக்களிடத்திலே சென்று என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் கேட்டோம் என்று சொன்னால் அதற்கான பொருளை அவர்களால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் அதை அறிந்து வைத்திருக்கவில்லை. அவர்களுடைய முன்னோர்கள் அவர்கள் யாரை மார்க்க அறிஞர்களாக கருதுகிறார்களோ அவர்கள் சொன்ன செய்தியை வைத்துக்கொண்டு இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்னை யூதர்களும் நசாராக்களும் தங்களுடைய நபிமார்களை வரம்பு மீறி புகழ்ந்தது போன்று என்னை புகழாதீர்கள் என்று எச்சரித்த பின்பும் அந்த வரிகளில், அந்த கவிதை வரிகளில் அல்லாஹ்வுடைய தூதரை வரம்பு மீறி புகழ்ந்த வரிகள் இருக்கிறது. அதற்கு பின்னாடி வருகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களை, இது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் நிறுத்துகின்ற அளவுக்கு அதில் அந்த கவிதை வரிகள் இடம்பெற்றிருக்கிறது என்றால் அது இணை வைப்பு என்ற பெரும்பாவத்தை சுமந்திருக்கின்ற ஒரு பாடல். அதில் எப்படி பரக்கத்திருக்கும்? இணை வைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக கடுமையாக எச்சரிக்கிறார். நீங்கள் திருக்குறை குர்ஆனை புரட்டி பாருங்கள். அது குறித்து அவனுக்கு அந்த இணை வைப்பை பேசுகின்ற நேரத்தில் எல்லாவற்றையும் மன்னிச்சிருவேன் அல்லாஹ் சொல்றான். பெரும்பாவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய எல்லாவற்றையும் நான் விரும்பினால் மன்னித்து விடுவேன். எனக்கு இணை வைக்கின்ற அந்த மாபாதக செயலை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையாக எச்சரிக்கிறார். இணை வைப்பு என்ற அந்த மாபாதக செயலை செய்து விடாதீர்கள். என்ன செய்யும் தெரியுமா? அது நீங்கள் நல்லறங்கள் செய்கிறீர்களே, நீங்கள் வணக்க வழிபாடுகளை தொழுகிறீர்களே, நோன்பு நோக்கிறீர்களே, தான தர்மங்களை செய்கிறீர்களே, இவை எல்லாவற்றையும் நீங்கள் இணை வைப்பு என்ற அந்த பாவத்தை செய்துவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்த இந்த நல்லறங்கள் எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே எச்சரிக்கிறான். நம்மை மாத்திரமல்ல அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ் எச்சரிக்கிறான். லைன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக். அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீர் இணை வைத்தாலும், அல்லாஹ் சொல்றான், நபியே நீர் இணை வைத்தாலும் உம்முடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும் என்றால் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த செய்தி பலமுறை நம்மிடத்திலே சொல்லப்பட்டிருக்கும். இணை வைப்பு பெரும்பாவம், இணை வைப்பு பெரும்பாவம், இதை செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். வார்த்தையில் சொல்வதனால் அதனுடைய கடுமை தெரியவில்லை. அந்த பெரும்பாவத்தினுடைய அந்த நாசம் தெரியவில்லை. நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த நாசம், அந்த விளைவு நமக்கு புரியல. இத ரசூலுல்லாஹ் சிறுசா இருந்தாலும் சரி, இணை வைப்பு என்பது சிறுசா இருந்தாலும் சரி, இல்ல வார்த்தையில கூட நீ அதை செஞ்சிடக்கூடாதுன்னு எச்சரிக்கிறாங்க. வார்த்தையில கூட அந்த வார்த்தையை நீ சொல்லிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை. பின்னாடி வர்றேன். இது நம்பிக்கை துரோகம். இணை வைப்புன்னு சொல்றோம் இல்லையாங்க, இது என்னது? அல்லாஹ்வுக்கு செய்கின்ற நம்பிக்கை துரோகம். துரோகம் செஞ்சவங்களை விடுவோமா? நம்பி ஒருவனிடத்தில் ஒன்றை ஒப்படைத்து விட்டால்
அவன் நமக்கு மோசடி செய்து விட்டான் என்று சொன்னால் பெரிதும் நம்பிய அவனை நாம் சும்மா விடுவோமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பாவங்க நம்பிக்கை துரோகம் என்பது. அல்லாஹ்வை எப்படி நம்பினோம்? எல்லாமே அல்லாஹ் தான், அப்படிதானே நம்பணும். அவன்கிட்ட சொல்லி இருக்கோம், அலம் ஆஹத இலைக்கும் யா பனி ஆதம அல்லா தஅபுது ஷைத்தான். அல்லாஹ் கேட்கிறான், ஆதமுடைய மக்களே, ஆதமுடைய மக்களே, நீங்கள் ஷைத்தானை வணங்க ஒருபோதும் வணங்க மாட்டோம் என்று என்னிடத்திலே நீங்கள் உடன்படிக்கை எடுக்கவில்லையா? புரியுதா? அல்லாஹ்வை தவிர்த்து மற்றவர்களை வணங்குவது, மற்றவர்களிடத்திலே பிரார்த்திப்பது, மற்றவர்களை புகழ்வது, வரம்பு மீறி புகழ்வது, அல்லாஹ்வுடைய நிலையில் வைத்து புகழ்வது என்ன பாவம்? ஷைத்தானை வணங்குவதற்குரிய சமம் என்று அல்லாஹ் சொல்றான். இப்படி நீங்கள் வணங்க மாட்டேன் என்று என்ற உடன்படிக்கை எடுக்கலையா? அல்லாஹ் கேட்கிறானே, எவ்வளவு பெரிய பாவம்! இந்த துரோகத்தை செய்ததால் நபியின் தந்தைக்கு மன்னிப்பில்லை, இந்த துரோகத்தின் செய்ததால் நபியின் மகனுக்கு மன்னிப்பில்லை, இந்த துரோகத்தின் செய்ததால் நபியின் மனைவிமார்களுக்கு மன்னிப்பில்லை என்றால் புரிய வேண்டாமா? இப்ராஹிம் நபி எப்படிப்பட்ட நபி? அவர் ஏகத்துவத்தை எடுத்து வைத்த விதம், மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்த விதம், அவர்கள் செய்த அந்த மார்க்க பிரச்சாரம், அவர்கள் அதனால் ஏற்படுகின்ற அந்த விளைவுகளை தாங்கிக் கொண்ட விதம், சகித்துக் கொண்ட விதம், அவர்களுடைய குடும்பத்தை நடத்திய விதம், எல்லாவற்றிற்கும் அல்லாஹ்வை சாட்சியாக்கி, அல்லாஹ்வே அல்லாஹ் தான் ஒருவன். நம்ம சொல்றோம் இல்லைங்க, குல் ஹுவல்லாஹு அஹத், சூரத்துல் இக்லாஸ் அடிக்கடி ஓதுறமே. ஒரு நபி தோழர் தொழுகையில் அதையே தான் ஓதிக்கிட்டு இருந்தாராம். எப்போ பார்த்தாலும் குல் ஹுவல்லாஹுவே ஓதுறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு சொர்க்கம் நாங்கள் ரசூலுல்லாஹ். என்ன காரணம்? முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் தன்மைகளை சொல்லுகின்ற அந்த வரி, அல்லாஹு அஹத் 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 சொல்றோம் இல்லையா? மாறுபடுறவங்க சொல்லிட்டு அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக எவனும் இல்லை, எதுவும் இல்லை என்று நாம் அடிக்கடி இந்த சூறாவை ஓதி சாட்சியம் சொல்லிவிட்டு அதற்கு மாற்றமாக நடப்பது எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் நியாயம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் ரொம்ப பயப்படுறேன், நான் ரொம்ப பயப்படுறேன், சின்ன இணை வைப்பு நீங்க செஞ்சிருவீங்களோ? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னமா அஹ்வஃப அலைக்கும், அந்த ஹதீஸ் ஞாபகத்தில் வரல, அஷ்ஷிருக்கு பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடுவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன். நபித்தோழர்களை பார்த்து சொல்றாங்கங்க, நபித்தோழர்களை பார்த்து சொல்றாங்க. யோசிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, ஒவ்வொன்றையும் பண்படுத்துறதுக்கு அவங்க முன்னாடியே இருக்கிறாங்க. நீங்கள் இணை வைத்து விடுவீர்களோ என்று நீங்க பெருசா மற்ற தெய்வங்களை வணக்க வழிபாட்டுக்காக எடுத்துக்கொள்வீர்கள், அந்த பயம் இல்லை. சின்ன இணை வைப்பு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. வமஷிர்குல் அஸ்கர், நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, அடி என்ன சின்ன இணை வைப்புனா என்ன, யார சொல்லலாம், என்னது என்று நபித்தோழர்கள் கேட்கும்போது, அர்ரியா, முகஸ்துதி, முகஸ்துதி, மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக, மற்றவர்களால் நான் பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக என்னுடைய வணக்க வழிபாடுகளை, என்னுடைய நல்லறங்களை நான் அமைத்துக் கொண்டேன் என்று சொன்னால் அது சிறிய இணை வைப்பு. இது கூட உன்கிட்ட வந்துடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க. என்றால் இது துரோகம் இல்லையா? அல்லாஹ்வுக்கு செய்யற துரோகம் இல்லையா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அல்லாஹ் தனக்கு நண்பனாக்கிக்கிட்டாங்க. தனியா நிற்கிறாரு, தனியா என்னுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறார், அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் அனைத்தையும் பொறுத்துக் கொள்கிறார். எவ்வளவு பெரிய துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்ட
தாக்கப்பட்டாலும் நெருப்பு குண்டத்தில் வீசி எறியப்பட்டாலும் நான் பாதுகாப்பேன் என்ற நம்பிக்கையில் அவர் இருந்தார் என்பதற்காக வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் இப்ராஹீமை நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று சொன்னானா இல்லையா? இந்த மனித சமுதாயத்திற்கு தலைவனாக உன்னை ஆக்கி இருக்கிறேன் என்று டிக்ளேர் பண்ணானா இல்லையா? அந்த இப்ராஹிம் நபியினுடைய தந்தை சிலையை செய்து விற்கக்கூடியவர். யாரு? அல்லாஹ்வால் நண்பனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி. சிலையை செய்து விற்கக்கூடியவருங்க. அவர்கிட்ட போய் சொல்றார் இப்ராஹிம் நபி. என்ன சொல்றாங்க? யா அபதி லா தஅபுது ஷைத்தான். யா அபதி, தந்தையே, ஷைத்தானை வணங்காதீர்கள். சிலையை வணங்காதன்னு சொல்லல, புரியுதா? சிலையை வணங்காதீர் என்று சொல்லல. ஷைத்தான், அல்லாஹ் அப்படியே சொல்றான், யா அபதி லா தஅபுது ஷைத்தான், ஷைத்தானை வணங்காத. நம்ம சொன்னா அவளியா தர்கால போய் முட்டிக்கிட்டு கிடக்கிறவங்கள்ட்ட போய் சகோதரர் ஷைத்தானை வணங்காதீங்கன்னு சொன்னா நம்மளை அடிச்சு கொன்னே போடுவோம். நான் சொல்லலைங்க, அந்த செயல், அந்த வணங்குதல், அதாவது அல்லாஹ்வை தவிர்த்து அந்த செயல், அந்த வணக்க வழிபாடு என்பது மற்றவர்களுக்கு செல்லுமானால் அது ஷைத்தானை வணங்குவது என்று அல்லாஹ் சொல்றான். முதல்ல ஓதி காட்டின யாசின் சூரால வரக்கூடிய ஆயத்தை, அலமாஹது இலைக்கும் யா பனி ஆதம் அல்லாஹ் தஅபுது ஷைத்தான், ஷைத்தானை வணங்க மாட்டேன் என்று நீங்கள் என்னிடத்திலே ஒப்பந்தம் செய்து கொள்ளவில்லையா, உடன்படிக்கை எடுத்துக் கொள்ளவில்லையா என்று அல்லாஹ் கேட்டானே. அப்போ மற்றவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த இணை வைப்பு, அல்லாஹ்வை இடத்துல கொண்டு போய் நிறுத்துறது, வணக்க வழிபாடு செய்யறது என்னது? ஷைத்தானை வணங்குவது, ஷைத்தானை கடவுளாக ஏற்றுக்கொள்வது. புரியுதா? துரோகம் சொல்றாங்க. சொன்னா அவங்க என்ன செய்யறாங்க? யாரு? நபி இப்ராஹிம் நபியினுடைய தந்தை என்ன சொல்றாங்க? யா இப்ராஹிம் லைலம் தன்தஹி. இதுல இது இந்த மாதிரி சொல்றதெல்லாம் விட்டு சொல்லிக்கிட்டு இருக்காத. இதுல இருந்து நீ விலகல அப்படின்னு சொன்னா லார்ஜுமன்னக், கல்லால் அடிச்சு கொன்றுவேங்கிறார். யாரு? தந்தை தன் மகனை பார்த்து சொல்கிறார். என்கிட்ட ஓடி போயிரு, இங்க இருக்காத, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இங்க வந்துடாத, உறவே வேண்டான்னு சொல்லி இங்க நின்று இதை சொல்லிக்கிட்டு இங்க நின்னா கல்லால் அடித்து கொள்வேன். தந்தை தான் பெற்ற பிள்ளையை பார்த்து சொல்ற வார்த்தைங்க. நடக்குதா இல்லையா? இப்பவும் நடக்குது. நம்ம வாப்பாட்ட சொன்னோம்னா, எல்லாம் நான் பார்த்து ஓத வச்சவன், உனக்கு என்ன தெரியும் சொல்வாங்களா இல்லையா? நீ என்னத்தை கத்துக்கிட்டு வந்துட்ட. ஆனா நம்ம அவர் மாதிரி அடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் பாசம் இருக்கும், சரியா? ஏச வேணா செய்வாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு? இணைவு ஷைத்தான வணங்காதன்னு சொன்ன உடனே கோபப்பட்டு நான் கொன்றுவேன், கல்லால் அடிச்சே கொள்ளுவேன். இப்ராஹிம் நபியை பார்த்து சொன்ன உடனே அவர் வந்துடுறாரு. சலாமுன் அலைக்கும், போங்க நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறார். வெளியே வந்து சஅஸ்தக்ஃபிரு லக மீ ரப்பி ஹனியா, என்னுடைய ரப்புவிடத்தில் அவன் இரக்கமும், என் மீது அவன் இரக்கமுடையவனாக இருக்கிறான், எனவே உனக்காக நான் பாவ மன்னிப்பு கோருவேன் என்று சொல்றார்கள். பாவ மன்னிப்பு கோருவேன். உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்? இப்போ ஒரு குர்ஆன் வசனம் இருக்கிறது. மா கான லின்னபி வல்லதீன ஆமனு, எந்த நபிக்கும் எந்த முஸ்லிமுக்கும் இணை வைப்பவர்களுக்கு பாவம் மன்னிப்பு கோருவது அனுமதி இல்லை, அல்லாஹ் சொல்றான். இதே மாதிரி அன்னைக்கு நபிக்கு, இப்ராஹிம் நபிக்கு சொல்றான். சொன்ன உடனே அவர் விளங்கியறார். விளங்கின உடனே சொல்றார், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலம்மா தபையன, அவர் விளங்கி, அன்னஹு அதுஉல் லில்லாஹ், அவர் யார்? தன்னுடைய தந்தை அல்லாஹ்வின் விரோதியாக இருக்கிறார். எனவே என்பதை விளங்கிக் கொண்டு அவர் விளங்குகிறார்.
தந்தைக்கு மன்னிக்க மாட்டேன், நீ மன்னிப்பு கேட்காத, அவன் இணை வைக்கிறவன் என்று சொன்ன உடனே, என்னையா அல்லாஹ், என் தந்தைக்கே மன்னிப்பு கிடையாதா, என் தந்தைக்கே மன்னிப்பு கிடையாதான்னு சண்டைக்கு போகலங்க அல்லாட்ட, கோவிச்சுட்டு போகல. என்ன சொல்ற விளங்கிறாரு. ஆகா, அவர் நம்மை எதிர்க்கிற அல்லாஹ்வை எதிர்க்கிறார் என்று. அவர் என் தந்தையாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய விரோதி. எனவே அவருக்காக நான் ஒருபோதும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோர மாட்டேன். முடிவுக்கு வர்றார். அல்லாஹ் பாராட்டுறான், இன்ன இப்ராஹிம் லஅவ்வாஹுன் ஹலீம், அவர் நல்லவர், இரக்கமுடையவர், பொறுமைசாலி, சகிப்புத்தன்மையுடையவர் அப்படிங்கிறான் அல்லாஹ். ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுஉ லில்லாஹ், அவர் விளங்கிக் கொண்ட பொழுது அவர் அல்லாஹ்வுடைய தன்னுடைய தந்தை அல்லாஹ்வின் விரோதி என்று விளங்கியதின் காரணமாக அல்லாஹ் என்ன சொல்றாரு, அவர் நான் ஒருபோதும் என்னுடைய தந்தைக்காக அல்லாஹ்வின் விரோதியாக இருப்பதால் பாவ மன்னிப்பு கோர மாட்டேன். முடிக்கிறாரா இல்லையா? அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன், நீண்ட சம்பவம் குர்ஆன்ல இருக்கு, படிச்சு பாருங்க. அதாவது வெள்ளப்பரலையும் ஏற்படுது, அழிக்க போறான் அல்லாஹ், தண்டனை வரப்போகுது. கப்பலை ஏற்றி நூஹ் நபியையும் நூஹ் நபியினுடைய ஏற்றுக்கொண்ட அந்த சமுதாயத்தவர்களையும் ஏற்றியாச்சு, கப்பலில் ஏற்றியாச்சு. மகன் மட்டும் வெளியே நிற்கிறான், நூஹ் நபியினுடைய மகன் மட்டும். வெள்ளம் வருது, வானம் கொப்பளிக்கிறது, பூமி பொளந்து தண்ணியை கொட்டுது, கப்பல் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. கப்பல் ஓட ஆரம்பிக்கும் பொழுது இவன் மிதந்துக்கிட்டு நிற்கிறான். தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கும்போது மகனே சொல்றார், யாபுனை எருக்கம்மானா, மகனே வாப்பா, நல்லா இருப்ப, ஏறிக்கப்பா, தப்பிக்க முடியாதுப்பா, இது அல்லாஹ்வுடைய தண்டனைப்பா, நீ தப்பிச்சிடலாம் நினைக்காத. அவன் சொல்றான், சஆவி யாசிமுனி இலல் ஜபனி மினல் மா, தண்ணீரிலிருந்து என்னை பாதுகாக்கக்கூடிய மலையின் மீது நான் ஏறி தப்பித்துக் கொள்வேன்னு அவன் அப்பா கிட்ட சொல்றான், வாப்பாட்ட. என்னாச்சு? மூழ்கடிக்கப்படுது. மூழ்கடிக்கப்பட்ட உடனே இவங்க கண்ணு முன்னாடியே மகன் செத்து போவதை பார்க்கிறார் நூஹ் நபி. தான் பெத்த புள்ளங்க, தான் பெத்த புள்ள. ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய மகனை அந்த நிலையில் வைத்து சிந்தித்து பாருங்க. அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறான், அல்லாஹ்வால் அழிக்கப்படுகிறான் என்கின்ற பொழுது துடிக்கிறாரு, பெத்த வயிறு துடிக்குது. யா இறைவா, இறைவா, ரப்பி ரப்பி இன்னபடி மின்னகலி, இறைவா என்னுடைய மகன் அல்லவா, என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்லவா, இறைவா என் மகன், என் மகன், என் குடும்பம். சொல்றாரா இல்லையா? அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என் மகன், என் குடும்பம், அல்லாஹ்ட்ட கெஞ்சிறாரு. அல்லாஹ் சொல்றாங்க, யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லி, அவன் உன்னுடைய குடும்பத்தவன் அல்ல. என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, உன்னோடு கப்பலில் யார் ஏறிக்கொண்டார்களோ, யார் கொள்கையை ஏற்றுக்கொண்டார்களோ, யார் ஏகத்துவத்தில் சங்கமித்தார்களோ அவர்களே உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். நீ பெற்றிருக்கலாம், ஆனாலும் என்னை மறுத்தவன், எனக்கு இணை வைத்தவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. இது மாதிரி இந்த மாதிரி செயலை கட்டிட்டு என்கிட்ட வராத, இது நல்ல செயலும் அல்ல. அல்லாஹ் எச்சரித்த உடனே அவன் எச்சரிக்கிறது எப்படி எச்சரிக்கிறான் பாருங்க, நான் உன்னை மடையர்களில் ஒருவனாக ஆக்கி விடுவேன். நூஹ் நபியை பார்த்து எவ்வளவு எச்சரிக்கைன்னு பாருங்க. மடையர்களில் ஒருவனாக உன்னை ஆக்கிடுவேன், நீ இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு வராத. எவ்வளவு கோபம் வருது பாத்தீங்களா? எங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறவனை என் மகனு கேட்டதுனால நபியை பார்த்து எச்சரிக்கிறான். எப்படி எச்சரிக்கிறான்? நீ இது மாதிரி கேட்டுட்டு இதெல்லாம் வந்த சிபாரிசுக்கு வந்த, உன்னைய அறியாமை மடையர்களில் ஒருவனாக ஆக்கிடுவேன். உடனே பதறாரு நூஹ் அலைஹிஸ்ஸலாம். பதறி போய், எல்லாம் நான் தெரியாம செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சு நீ எனக்கு அருள் புரியவில்லை என்றால் நான் நஷ்டவாளிகளில் ஒருவனாக ஆகிவிடுவேன்னு அவனுக்கு கேட்ட பிரார்த்தனை தனக்கானதான் மாத்திக்கிட்டார். பயந்து நமக்கு என்னமோ நடந்துருமோன்னு
புரியுதா உங்களுக்கு? புரியுதாங்க? அந்த பாவத்தினுடைய அந்த தன்மை புரியுதா? இணை வைப்பு என்ற அந்த பாவத்தினுடைய தன்மை. நபி பயப்படுறாங்க. நபி அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்ன சொல்றான்? இது மாதிரி கேட்காத, கேட்டா உன்னைய மாத்தி போடுவேன்னு சொன்னோன்னா பயந்து போய் யா அல்லாஹ், அது அப்படியே வருது. அஸ்தக்ஃபிருக்க அந்த ஆயத்து மன்னிச்சு என்ன அருள் புரியலைன்னா நான் நஷ்டவாளிகள் ஒருத்தனா ஆயிடுவேன், என்னை மன்னிச்சிரியா அல்லான்னு மகனுக்கு கேட்கறத விட்டு போட்டு அவருக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டார். நபிமார்களுடைய மனைவிமார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், 2 நபிமார்களுடைய மனைவிமார்கள் போங்கடி நரகத்திற்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, நான் சொல்லல. வகீல துகுலன் நார் மஅத்தாஹிரீன், அல்லாஹ் சொல்றான் போங்கடி. எங்க வந்து, யார்கிட்ட வந்து, என்னத்தை காட்டிக்கிட்டு இருக்க? நரகத்திற்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். துரோகம் இழைத்தார்கள் அல்லாஹ். தரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹ் வ இம்ரஅத லூத். நூஹ் நபியினுடைய மனைவி, லூத் நபியினுடைய மனைவி இருவரையும் நிராகரிப்பவர்களுக்கு உதாரணமாக ஆக்கினோம் அப்படிங்கிறான். நபிமார்களுடைய மனைவிமார்கள்ங்க, நபிமார்களுடைய மனைவிமார்கள் அல்லாஹ்வின் மன்னிப்பில் இருந்து நரக தண்டனையை பெற்றவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்றான். யோசிக்க வேண்டாமா? இவ்வளவு பெரிய பாவங்களை, இந்த இணை வைப்பு என்ற பாவங்களை சுமந்து நிற்கிறது மௌலிது பாடல் வரிகள். எப்படி ஓதுறாங்க? அந்த கஃபாருல் ஹதாயா வத்துனூபில் மூபிகாதி. ஓதுறாங்களா இல்லையா? வாசகம் இருக்குது. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், அந்த வரியில் வரும். பாவங்களை மன்னிப்பவரே, என்னுடைய பாவங்களை மன்னிப்பு. எப்படிப்பட்ட பாவங்களை? பெரும்பாவங்களையும் மன்னிச்சிருங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்கங்க. அல்லாஹ் கேட்குறான் குர்ஆன்ல, வமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர்த்து எவன் பாவத்தை மன்னிப்பான்? எவன் மன்னிப்பான்? அல்லாஹ் கேட்குறான் குர்ஆன்ல. ஆனால் இவன் எங்க கேட்குறான்? இவன் எங்க கேட்குறான்? பாவ மன்னிப்பு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறான். அழித்தொழிக்கும் பாவங்களையும் என்னுடைய தவறுகளையும் மன்னிப்பவரே, கஃபீரு அன்னி துனூபி வஃபுலி அன் சய்யிஆதி. என்னது? என்னுடைய பாவங்களை அலட்சியப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ். என்னுடைய பாவங்களை அலட்சியப்படுத்துங்கள், என்னுடைய தீமைகளை நன்மையாக மாற்றிவிடுங்கள். சரியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் நான் அல்லாஹ்விடத்தில் 100 தடவை பாவ மன்னிப்பு கோருகிறேன். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, இவன் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறான். எவ்வளவு மோசமான பாவத்தில் நம்மை மூழ்கடிக்கிறது இந்த மௌலிது வரிகள். யோசிக்க வேண்டாமா சகோதரர்களே? எவ்வளவு பெரிய பாவத்துல போய் விடுறோம். மன்னிக்கவே முடியாத குற்றம்னு சொல்லிறான் அல்லாஹ். வமன் யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாலோ ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, சொர்க்கத்தை அவர்களுக்கு தடை செய்து விட்டேன். அல்லாஹ்வுடைய வரி. இதுக்கு தானங்க கத்துறோம், இதுக்கு தானங்க கெஞ்சுறோம். நல்லா இருப்பாப்பா, என் பாப்பாவே, என் மோனே, என் மாமாவே, என் மச்சானே, என் மாமி, வேண்டாம் விட்டுரு. படுபாதக செயல கொண்டு போய் விட்டுரும். நாளை மறுமையில் நம்மால் தப்பிக்கவே முடியாது. கொடூர குற்றம் செய்தவர்களை கூட, கொலையாளியை கூட அல்லாஹ் மன்னிச்சிருவேன்றான், விபச்சாரி அல்லாஹ் மன்னிச்சிருவேன்றான். ஆனால் அவனுக்கு இணை வைத்தவனை ஒருபோதும் நான் மன்னிக்கவே மாட்டேங்கிறான். சொர்க்கத்தை தடை செய்து விட்டேன்கிறான். தப்பிக்க முடியாது.
வேண்டாம் விட்டுருங்க, கெஞ்சிரமை எதுக்கு? இது வேணும், இதை தூக்கிட்டு திருப்பி திருப்பி இதை பேசுறோமே எதுக்கு? எங்களுக்கு ஆசையா? எப்படியும் செஞ்சுட்டு போறான்னு எனக்கு என்ன, விட்டு விட்டு விடலாம் இல்லைங்க. எங்களுக்கு என்ன இருக்கு? எதற்கு இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறோம்? எப்படி நாம் இப்பொழுது சந்தோஷமாக இங்கே வந்து குழுமி விட்டு இங்கிருந்து விடைபெறும் போது ஒவ்வொருவரையும் பார்த்து எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, என்ன செய்யற அப்படின்னு சந்தோஷமாக கைகுலுக்கி கொண்டு போகிறோமே, விடைபெறோமே. நாளை மறுமையிலையும் அதே மாதிரி இருக்கணுமா இல்லையாங்க? சொர்க்கத்தில் ஒருத்தருக்கு ஒரு சந்திச்சா, வந்துட்டியா நீ, வந்துட்டியா நீ, வந்துட்டியா நீ, வந்துட்டியா, எப்ப உனக்கு சொர்க்கம் உனக்கு சொர்க்கம் கிடைக்கணும் இல்லைங்க? கிடைக்கணும் இல்ல? அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் தானே நாம. அதுக்கு தான் சொல்றோம் வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா யகூலன்ன அஹதுக்கும், உங்களில் ஒருவர் சொல்லாத, எப்படி அல்லாஹும் மக்ஃபிர்லி இன் ஷிஅத வர்ஹம்னி இன் ஷிஅத. எப்படி சொல்றாங்க பாருங்க, வார்த்தையில கூட இணை வைப்பு வந்துடக்கூடாது. இவன் அல்லாஹ்ட்ட தான் பிரார்த்திக்கிறான். அந்த ஹதீஸ் அது. இந்த ஒரு ஹதீஸை வச்சுக்கிறீங்க, அல்லாஹ்ட்ட தான் பிரார்த்திக்கிறாங்க. நீங்க உங்களில் எவரும் நீங்கள் இப்படி பிரார்த்திக்காதீர்கள். அல்லாஹ்ட்ட தான் நீங்க கேட்குறீங்க. ஆனால் அல்லாஹ்ட்ட கேட்கும் போது, இறைவா நீ விரும்பினா என்னை மன்னிச்சிரு, நீ நாடினா என்னை மன்னிச்சிரு, நீ நாடினா எனக்கு அருள் புரி, கருணை புரி, இரக்கம் காட்டுன்னு கேட்காத. எங்க அல்லாஹ்ட்ட கேட்கிற பிரார்த்தனையில கூட இணை வைப்பு வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க. சொன்னா யோசிச்சு பார்க்கணுமே, அந்த வரிகள் எல்லாம் எவ்வளவு மாபாதக செயலை சொல்லி தருது. அர்த்தம் புரியாம நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோமே. யாரிடத்திலாவது தூக்கி சென்று தௌஹீத் ஜமாத்துக்காரன் இப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ண அரபி தெரிஞ்சவங்கள்ட்ட போய் ஓதி பாருங்க, இதை கேட்டு பாருங்க, இதுக்கு இதுதானே அர்த்தம். செய்யணுமா இல்லையாங்க? கண்ணியத்திற்குரியவர்களே, எதற்காக நாம் திரும்ப திரும்ப இந்த தலைப்புகளை எடுத்து நாம் பேசுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழகம் எங்கும் நம்முடைய மர்கசுகளில் இதே தலைப்பின் கீழ் தான் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. என்ன காரணம்? முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் இதை தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது தவறு என்பதை அவர்களுக்கு நம்மில் ஒவ்வொருவரும் உணர்த்த வேண்டும். செய்யாதீங்க. இணை வைப்பு என்ற பாவம் பெரும்பாவம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், ஃபலம்மா நசு மாதுக்கிரு பிஹி. எதற்காக நாம் இப்படி பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொன்னால், ஃபலம்மா நசு மாதுக்கிரு பிஹி, அவர்களுக்கு அந்த செய்த உபதேசத்தை அவர்கள் மறந்துவிட்ட பொழுது, அஞ்சைனல்லதீன யன்ஹவுன அனிஸ்ஸூஇ, பாவங்களிலிருந்து விலகியவர்களை நாம் காப்பாற்றினோம். பாவங்களிலிருந்து செய்யாத, இதை செய்யாத, இது பாவம், அல்லாஹ்வுக்கு செய்கின்ற அநீதி, துரோகம் என்று எச்சரித்துக் கொண்டவர்களை காப்பாற்றப்படுவோம். இதனால தான் நம்ம சொல்றோம். குறைந்தபட்சம் நம்ம சொல்லல, நாமளும் அவளோடு சேர்ந்து அல்லாஹ் அந்த வசனத்தை அதை தொடர்ந்து சொல்றான். அவர்கள் செய்து கொண்டிருந்தது காரணமாக கெட்ட வேதனையால் அவர்களை பிடித்தோம். நம்முடைய உபதேசத்தெல்லாம் மறந்துட்டு திரும்ப திரும்ப என்ன செஞ்சான்? அவன் அதே தீமையில் மூழ்கி கிடந்தான். அதை தீமை என்று எடுத்துரைத்தவனை தவிர மற்ற எல்லாத்தையும் அவர்களை அந்த வேதனையை கொண்டு பிடித்தோங்கிறான்ல. எனவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் உணர வேண்டும், பெரும்பாவங்கள், நம்முடைய அந்த பெரும்பாவங்களில் தலையாய பாவமாக இருக்கிற இணை வைப்பை சுமந்து நிற்கக்கூடிய இந்த மௌலிதை நாம் ஒருபோதும் தொட்டுவிடக்கூடாது, நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் நேற்றைக்கு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்டு மனம் திருந்தி பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான். அவன் கருணையாளன் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதி யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅ. இறை நம்பிக்கையாளர்களே, மறுமை உங்களில் பரிந்துரை செய்வதற்கு ஆளில்லாத காலத்தில்
உங்களுக்கு சிபாரிசு செய்வதற்கு ஆள் இல்லாத காலம், அந்த காலம் வருவதற்கு முன்னால், உங்களுக்கு நட்பு பயனளிக்காத காலம் வருவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க? அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய செல்வங்களிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிங்க அப்படிங்கிறான். அல்லாஹ் தந்திருக்கிற நமக்கு செல்வத்தை தந்திருக்கிறான். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கிறோம். இல்லை, அல்லாஹ் நமக்கு வழங்கிய செல்வம். அல்லாஹ் அப்படியே சொல்றான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கிய செல்வங்களில் இருந்து இந்த நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வான்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய செல்வங்களில் இருந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கிறான். திடுதிப்புன்னு மரணம் வருது. நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம். சமீபத்தில் வயநாட்டில் கூட நிலச்சரிவில் எத்தனையோ பேர் புதையுண்டு போனார்கள். செல்வம் சேர்த்து வைத்திருந்தாங்க, வீடை கட்டி வச்சுருந்தாங்க, அவங்க நிம்மதியாக தூங்கிட்டு இருந்துறாங்க. நாளைக்கு எந்திரிப்போம், என்னென்ன வேலைகளை செய்வோம் அப்படின்ற எண்ணத்தோடு நினச்சிருப்பாங்க. அவர்கள் சேர்த்து வைத்த செல்வம் அந்த வீடுகளிலே இருந்தது. அவர்கள் சேர்த்து வைத்த சொத்து அது மாட மாளிகைகளாக கோடம் கோபுரங்களாக இருந்தது. நிம்மதியாக உறங்கிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு பூமிக்குள்ளே புதைஞ்சு போனான். என்ன செய்யுது? ஒன்றும் செய்ய முடியாது. அதைத்தான் இந்த வாயத்தில் சொல்கிறான், என்னைய கொஞ்சம் அவகாசம் கொடு, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, என்னைய மௌத்து வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கொஞ்சம் தவணை கூட அல்லாஹ், கொஞ்சம் விட்டுரு, நான் போய் நான் சேர்த்து வச்ச சொத்தையெல்லாம் உன் பாதையில் செலவழிச்சிட்டு நல்லவனாக வருகிறேன் அப்படின்னு சொல்வான். முடியாது. உனக்கு நீ விதிச்ச தவணை 60 வயசு, 50 வயசு, 40 வயசு, 70 வயசு, 80 வயசு காலத்தில் உனக்கு சொல்லியாச்சு, சொல்லப்பட்டாச்சு, நீ செய்யல, உனக்கு தவணை விதிச்சாச்சு, முடிச்சாச்சு, இனிமேலாம் கிடையாது. அல்லாஹ் சொல்வேங்கிறத திரும்ப குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எனவே உங்களுக்கு வழங்கிய செல்வங்களிலிருந்து தாராளமாக செல்வங்க. இந்த செயலை, இந்த தாவா செயலை, அறப்பணிக்க செயலை இந்த ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது. அந்த மக்களுக்காக நிறைய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் இதனுடைய அந்த வரக்கூடிய வாரத்தில் அந்த ஜும்மா வசூல் இந்த ஜமாத்தின் இதுக்காக தாவா பணிகளுக்காக கேட்கப்படுகிறது. எனவே நீங்கள் தாராளமாக நீங்கள் செலவழிக்க வேண்டும். காயல்பட்டினம் மக்கள் தாராளமாக வழங்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வின் அருளை இதுபோன்று வழங்கி நிறைவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.